இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பண்ணையாளர்கள் சொல்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, குட்டிகள் இறப்பு விகிதம் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல சொல்யூஷன் வந்துட்டு அது வந்துட்டு கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பண்ணையாளர்கள் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன அப்படின்னா, சினை பருவ வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஆடு பருவத்துக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ரீசன் தான் முக்கியமான ரீசனாக இருக்கும். ஓகேங்களா? ஆடுகளுக்கு சினை பருவ வாய்ப்புகள் வந்துட்டு இந்த மாதிரி குடற்புழு நீக்கம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு அது கொண்டு போகும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே நேச்சுரல் வழியில் ட்ரை பண்ணுங்கள். நேச்சுரல் வழியில் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நேச்சுரல் வழி. இது எல்லாமே ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அடுத்தது இங்கிலீஷ் மருத்துவத்துக்கு போங்க. நான் வந்துட்டு இங்கிலீஷ் மருத்துவம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அவாய்ட் பண்ணலை. ஓகேங்களா? நான் அது வந்துட்டு அதுக்கும் போங்கன்னு தான் சொல்கிறேன். பட் ஆனால் இதில் ரிசல்ட் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு மட்டும் ரெண்டாவது ஆப்ஷனை வச்சு மட்டும் அதில் போங்க. ஓகேங்களா? இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆடு வளர்ப்பு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது பண்ணணும். அப்போ தான் வந்து ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். ஏன் அப்படின்னா, தீவனங்களில் இருக்கக்கூடிய தீவன சத்துக்களை வந்துட்டு குடற்புழுக்கள் உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு குடற்புழு நீக்கம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு குடற்புழு நீக்கம் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வேறாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணணும். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி PS Varmas1 அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோவையும் நம்மளோட சேனலில் உங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்.